மிட் நைட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து பிங்க் டீமோட பேசிக்கிட்டு இருக்காருங்க. பிங்க் டீம் மெம்பர்ஸ் யார்? பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி. ஆத்து போகுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அவர் இங்கே அதான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, எல்லோ டீம் தான் முதல்ல சிதறடிக்கப்பட இருந்தது. அதை நான் வந்து காப்பாத்தினேன். ஆனால் எங்களை சிதைக்கும் பொழுது அவனுங்க காப்பாற்றவே இல்லை. உங்களை நாங்கள் போட்டு சிதைக்கும் போதும் உங்ககிட்டேருந்து கல் தான் எடுத்துகிட்டு போனானுங்க. இவனுங்க எப்படி ஒன்றுமே இவனுக்கு நீ யோசிச்சு பாரு. என் கை கால் முட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. மஞ்சரிக்கு இவ்வளோ அடிபட்டு, ஜீபகண்டனுக்கு முதல் நாள்லேயே காலில் அடிபட்டுச்சு. ஆனால் எல்லோ டீம் அவங்க அடிபடாது நல்லது தான். ஏதாவது ஒன்று ஆச்சா? எங்களை அவனை அடிச்சுதா உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டா, நான் பயன்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரியறது தான் எனக்கு. நான் வந்து இதில் என்ன நினச்சேன்னா, வெற்றியோ தோல்வியோ கடைசி வரையும் போராடணும்னு நினச்சேன். கடைசியாக பிக் பாஸ் அதையும் இல்லாத அவர் முடிவுகளை சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் நீங்கள் போராடிட்டீங்க, பிங்க் டீம் ஆகிய நீங்கள் போராடிட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நேற்று ரயான் வந்து யோசிச்சிருக்கான், எங்களை கட்டி விட்டு உங்கள் கூட கூட்டணின்ட்டு. தெரியுமா அது? நான் அப்போ யோசித்தேன், அவங்கள கழட்டி விட்டுட்டு உங்கள் கூட கூட்டணி வந்துடலாமா? ஒன்றே அனுப்பிச்சுதான், நாங்கள் கூட்டணிக்கெல்லாம் வரலப்பா அப்படின்னாங்க. இல்லை அவன் அப்படி யோசிச்சா நான் அப்படி யோசிப்பேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவை பொறுத்தப்பட்டும் அவர் என்னன்னா, அவங்களுக்கு அந்த முயல் வந்து கேட்கும்போது கொடுக்கல, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் அழுத்தது போல இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கேம் இஸ் கேம். போர்க்களத்தில் வந்து இந்த மாதிரி தான். அது பயங்கரமாக சூழ்ச்சிகளும் இருக்கணும், ஆட்ட நுணுக்கங்களும் இருக்கணும், வெற்றியும் பெறணும். அப்படிங்கிறதுக்கு எல்லோ டீம் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக அவங்க வந்து மாஸ்டர் மைண்டாக இங்கேயும் அங்கேயும் கூட்டணியை மாற்றி கடைசியில் வெற்றியை ருசித்து விட்டார்கள். ரயான் பாதுகாக்கப்பட்டிருக்கார்.